வணக்கம். அஸ்ட்ராலஜர் பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஹூ வில் கெட் இன்டர்காஸ்ட் மேரேஜ், அதாவது கலப்பு திருமணம் யாருக்கு ஏற்படுகிறது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய மெயின் சேனல் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகளில் வழக்கம் போல் மாத பலன், ராசி பலன், நட்சத்திர பலன்கள்லாம் போடலாம். இந்த சேனலில் இது மாதிரி ஜோதிடம் சார்ந்த கருத்துக்கள், சின்ன சின்ன டிப்ஸ், பலன் சொல்கிறதுக்கு அல்லது நீங்களே பலனை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்களே சில விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங் சேனலை பொறுத்தவரையிலும் பிரச்சனைகளை மட்டுமே சொல்லாமல் அதற்கான சொல்யூஷன், பரிகாரம், வாழ்வியல் நடைமுறைகளை மாற்றுறது, லைஃப் கோச்சிங் போன்ற விஷயத்தையும் இந்த நம்ம சேனலில் சொல்கிறதுக்காக தான் மெயினாக இந்த லைஃப் கோச்சிங்கே, ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங். விருப்பம் உள்ளவர்கள் ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங்கை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேனல் மூலம் ஒரு வேல்யூபிளான வீடியோக்கள், இது போன்ற வீடியோக்கள் நான் தொடர்ந்து போஸ்ட் பண்ணுவேன். இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், கலப்பு திருமணம் யாருக்கு ஏற்படுது. அது முக்கியமாக ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கலப்பு திருமணம், இன்டர்காஸ்ட் மேரேஜ்னால் பெரிய விஷயமா பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி கலப்பு திருமணன்றது பெருசாக யாரும் பேசக்கூடிய விஷயமா இல்லை தான். இருந்தாலும் இதை நம்ம ஜாதகத்தில் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதற்காக தான் இந்த பதிவு. மேலும் இப்போ பார்த்தீங்கன்னா 90 கிட்ஸில் பிறந்தவங்களுக்கு அந்தந்த கம்யூனிட்டியில் தான் கல்யாணம் பண்ணணுன்னாக்க பொண்ணே கிடைக்கல, பொண்ணே இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க வேறு கம்யூனிட்டியில் கூட கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட் எல்லாருக்குமே வந்துருச்சு. அந்த வகையில் பெரும்பாலானோருக்கு, எல்லா ராசி, எல்லா லக்னக்காரங்களுக்குமே இந்த கலப்பு திருமண வாய்ப்பு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மிக அதிகம். அந்த கேசட் மேரேஜ் அப்படின்றதெல்லாம், ஒரு கேசட் மேரேஜ்ன்றதெல்லாம் இன்னொரு 10 ஆண்டுகளில் மேக்சிமம் குறையிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போவே குறைஞ்சிக்கிட்டு வருது. அதே போல் இதில் ஸ்பெசிஃபிக்காக இவங்களுக்கெல்லாம் கலப்பு திருமணம் தான் ஆகும். அது காதல் திருமணமாக இருந்து கலப்பு திருமணம், மாற்று ஜாதி, மாற்று மதம், அசலில் தான் வரன் அமையும் அப்படின்றத நாம் எப்படி கண்டுபிடிக்கலான்னாக்க, முதல்ல ஒரு பொது பலன்னா அதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், உபய லக்னங்களுக்கு, உபய லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னாக்க அவங்களுக்கு 90% எபோவ் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் த இன்டர்காஸ்ட் மேரேஜ். அதாவது இன்டர்காஸ்ட் மேரேஜ் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு 90%க்கு மேலே இருக்குது. உபய லக்னம், உபய லக்னம்லாம் எது அப்படின்னாக்க பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த கன்னி, தனுசு, மீனம், மிதுனம். இதில் அதிகமான வாய்ப்பு மிதுனம், கன்னி லக்னங்களுக்கு கலப்பு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். இப்போது இது ஒரு பொதுவான கருத்து. இதுலேயும் சில பேருக்கெல்லாம் நடக்காமல் கூட இருக்கும். ஆனால் ஜாதகத்தை வச்சு நம்ம இதில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்க, குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்க கேது இருக்குது, லக்னத்தில் ராகு இருக்குது, 7ஆம் அதிபதி குரு இங்கே வக்கரமாக இருக்கிறாருன்னு வச்சிங்களேன். இது ஒரு வகையான கலஸ்திர தோஷம். இந்த கலஸ்திர தோஷம் உடையவர்களுக்கு கலப்பு திருமணம் ஏற்படுகிறது. அதே மாதிரி லக்னத்தில் ராகு, 7ஆம் இடத்துல கேது, அப்போ இன்டர்காஸ்ட் மேரேஜ் தான் இவங்களுக்கு நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு வகை. ரெண்டாவது வகை பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேஷ லக்னம் எடுத்துக்கலாம். இந்த 7ஆம் அதிபதி சுக்கிரன், இந்த சுக்கிரன் இங்கே 3ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சிங்களேன். இந்த சுக்கிரன் 3ஆம் இடத்துலேருந்து திருவாதிரை நட்சத்திரத்தில், சுக்கிரன் 3ஆம் பாவகத்தில் இருந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னாக்க அவங்களுக்கு வரக்கூடிய வரன் வேற கேசட்ல இருந்து வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கலப்பு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு, காதல் திருமணமாக கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்றது நாம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஜாதகத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்க சப்போஸ் இங்கே ராகு இருக்குது, இங்கே கேது இருக்குன்னு வச்சிங்களேன். இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ மேஷ லக்னத்துக்கு லக்னத்தில் கேது, 7ஆம் இடத்துல ராகு. அதே போல் 7ஆம் அதிபதி ராகுவோட நட்சத்திர சாரத்தில் 3ஆம் பாவகத்தில் இருக்குது அப்படின்னாக்க அவங்களுக்கு கண்டிப்பாக கலப்பு திருமணம் ஏற்படும். அது காதல் திருமணமாக கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க உபய லக்னம் மட்டும் இல்லை, இப்போ நான் சொன்னது சரலக்னம், மேஷன்றது ஒரு சரலக்னம். அந்த சரலக்னத்திலும் இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்போது அவங்களுக்குமே கலப்பு திருமணம் ஏற்படுகிறது அப்படின்ற விஷயத்தை தான் நாங்கள் சொல்ல வரேன். ஒரு பொது பலனா உபய லக்னக்காரங்களுக்கு காதல் திருமணம் ஏற்படும், அது கலப்பு திருமணமாக கூட அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சரலக்னத்திலுமே இந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னாக்க அவங்களுக்கு கலப்பு திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ மிதுன லக்னம்னு வச்சிங்களேன். இப்போ இந்த மிதுன லக்னத்தில், இப்போ மிதுன லக்னம், இந்த லக்னத்துக்கு 7 குடிவன் குரு. இந்த குரு மூலம் நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சிங்களேன். மூலம் நட்சத்திரத்தில் இதே இடத்துல ஆட்சி பெற்று இருக்குன்னாக
அவங்களுக்குமே கூட பார்த்தீங்கன்னாக்க இன்டர் கேஸ்டில் மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ முக்கியமான ஒரு விஷயம், இப்போ வேற மதத்தில் வேற லாங்குவேஜ் பேசக்கூடியவங்களை கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க யாரு அப்படின்றத நம்ம தெரியும் போது, இந்த கன்னி லக்னத்துக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கன்னி லக்னத்தில் ராகு, 7ஆம் இடத்துல கேது, அதே போல் இங்கே சனி இருக்கிறாருன்னு வச்சிங்களேன். 7ஆம் இடத்துல சனி கேது இணைவு, லக்னத்தில் ராகு அப்படின்னு வச்சிங்களேன். இந்த 7ஆம் அதிபதி 5ஆம் பாவகத்தில் வக்கரமாக இருக்கிறாருன்னே வச்சுக்கோங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு பொதுவாகவே ராகு கேது 1-7 தொடர்பு கொள்ளக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க, அதே மாதிரி அந்த 7ஆம் அதிபதியும் கெடும் போது, நீச பங்கமாகும் போது அல்லது வக்கரமாகும் போது, நீசம் பெறும்போது, பாபத்துவமாக இருக்கும்போது அவர்களுக்கு வேறு மதம் அல்லது வேறு லாங்குவேஜ் பேசக்கூடியவர்களோட திருமணம் காதல் திருமணமாக ஏற்படுகிறது அப்படின்றத சொல்லலாம். இப்போ இந்த கன்னி லக்னத்துக்கும் மிதுன லக்னத்துக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு நிறைய. இப்போ இதே குரு பகவானோட கேது இருக்குன்னு வச்சிங்களேன். கேது இருக்கு, லக்னத்துல ராகு இருக்கு, இங்க ராகு இருக்கு, அல்லது இங்க ராகு இருக்கு அங்க கேது இருக்குன்னாலையும் அவர்களுக்கு வேறு மதம் அல்லது வேறு மொழி பேசக்கூடியவர்களுடன் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. மிதுன லக்னத்துக்கும் கன்னி லக்னத்துக்கும் இது அதிகமான வாய்ப்பு. வேறு மதம் அல்லது மொழி, அதுல இந்த மாதிரி கிரக அமைப்பு 7ஆம் இடத்துல ராகு கேது தொடர்பு கொண்டு இருக்கணும், அல்லது 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் ராகு கேதுவோட நட்சத்திர சாரத்தில் இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க வேறு மதம் வேறு மொழி அவர்களோட திருமணம் ஏற்படுது, அது கலப்பு திருமணமாக ஏற்படுது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னாக்க, 1-7 ராகு கேது அல்லது கேது ராகு இந்த மாதிரி இருந்தாலும் அந்த 7ஆம் அதிபதி கேதுவோட சாரத்திலையும் ராகுவோட சாரத்திலையும் இருக்குன்னாலையும் அல்லது வக்ரம் பெற்று இருக்குன்னாலையும் அவர்களுக்கு பொதுவாக கலப்பு திருமணம் ஏற்படும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதுல ராகு கேது தொடர்பு கொண்டு இருக்கு அப்படின்னாக்க வேற மதம் வேற மொழி பேசக்கூடியவங்களோட திருமணம் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். காதல் திருமணமா ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஒரே கேஸ்ட்லயே திருமண வரன் பார்த்து வரனே அமையல, என்னதான் பண்றது, இவர் கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடும் பெற்றோர்களுக்கு. ரொம்ப நாளா வரன் பார்த்து ஒண்ணுமே வரன் அமையலன்ட்டு. அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஜாதகத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு கலப்பு திருமணம் தான் ஆகும்னாக்க வேற கேசட்டு வேற மொழி அந்த மாதிரி ஏரியா பொறுத்து இருக்கக்கூடிய கண்ட்ரியை பொறுத்து, வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னாக்க வேற மொழி பேசக்கூடியவங்க அல்லது வேற மதத்தினர் கூட கல்யாணம் பண்ணலாம். உள்ளூர்லயே இருக்கிறவங்களுக்கு வேற கேசட்ல மேரேஜ் பண்றதுக்காக சஜஸ்ட் பண்ணலாம். அதுல இப்போ வரன் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது ஈஸியாக திருமணம் ஆகிறதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுடும். இதுக்காக தான் முக்கியமா நம்ம ஜாதகத்தை இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்குமா அல்லது ஒரே கம்யூனிட்டியில் மேரேஜ் நடக்குமா அப்படின்றது நாம தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி காதல் திருமணம் ஆகுமா அல்லது அரேஞ்ச்டு மேரேஜா அப்படின்றதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். அதை நம்ம ஏற்கனவே சில பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். காதல் ஏற்பட்டு திருமணம் ஆகணும்னாக்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையோ அல்லது ஒன்று சேர்ந்தோ இருக்கும்போது அவர்களுக்கு காதல் ஏற்படுகிறது, காதல் திருமணமும் ஏற்படுகிறது. அல்லது கலஸ்திர தோஷம் உள்ளவர்கள் 7ஆம் அதிபதி வக்ரம் பெற்று இருந்து, உதாரணமா அந்த கன்னி லக்னத்துக்கு குரு வக்ரம் பெற்று 5ஆம் பாவகத்தில் இங்க போட்டிருக்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல சனி கேது இருந்தாலும் இவர்களுக்கு காதல் திருமணம் ஏற்பட்டு பிரிந்து 2ஆம் தாரம் கூட வரும். இது ஒரு கலஸ்திர தோஷம். இப்போ கலஸ்திர தோஷம் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க முதல்ல காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகி பிறகு பிரிந்து அதற்கப்புறம் மீண்டும் ஒரு தாரம் அமையும். இந்த மாதிரி இதே சேம் இந்த கன்னி லக்னமா இருக்குன்னா அவங்களுக்கு முதல் தாரமும் பார்த்தீங்கன்னாக்க கலப்பு திருமணமாக இருக்கும், 2ஆம் தாரம் வரக்கூடியவரும் கலப்பு திருமணமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஜாதகத்தை வச்சு நம்ம இதை ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம். இப்போ உதாரணமா இப்போ மேஷ லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சூரியன். இந்த சூரியன் இங்க நீச பங்கம் ஆகிறாருன்னு வச்சிங்களேன். சூரியன் இங்க நீச பங்கம் ஆகிறாரு, இங்க சுக்கிரன் போட்டுடலாம். அதாவது 7 குடியவன் 5ஆம் பாவகத்திலையும் 5ஆம் அதிபதி சூரியன் 7ஆம் பாவகத்திலையும் இருக்கு பரிவர்த்தனை, அதன் மூலம் நீச பங்கம். இவங்களுக்குமே மேரேஜ் லைஃப் பார்த்தீங்கன்னாக்க ஒரு தாரம் கழிஞ்சு 2ஆம் தாரம் ஏற்படலாம். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரத்துல இருக்குன்னாக்க, அதே போல சூரியனும் பார்த்தீங்கன்னாக்க இங்க இருக்கக்கூடிய சுவாதியில இருக்கு அப்படின்னாக்க அவர்களுக்கு வேற ஜாதி வேற மொழி பேசக்கூடியவர்களோட திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த திருமண வாழ்க்கையிலும் சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் இருந்து 2 தாரம் ஆகக்கூடிய வாய்ப்புமே ஏற்படுத்தும். அதே போல இவங்களுக்கு காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 7 குடியவன் 5ஆம் பாவகத்தில் இருக்கும் போதும் காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல 7 குடியவன் 11ஆம் அதிபதியோடு சேரும் போதும் காதலுக்கு கல்யாணத்துக்கு பிறகு கூட ஒரு காதல் மேலும் ஒரு காதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு அப்படின்றது தான் நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க கலப்பு திருமணம் யாருக்கு ஏற்படுனாக்க ஜென்ரலாக வந்து மிதுன லக்னம் கன்னி லக்னத்துக்கு அதிகம். அதே போல் இங்கே வந்து தனுசு லக்னம் மீன லக்னத்துக்கும் கொஞ்சம் அதிகம்தான். அவங்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்து மற்ற லக்னங்களுக்கும் கலப்பு திருமணம் ஏற்படுமா அல்லது சொந்தத்திலையா அல்லது வந்து அதே சேம் கம்யூனிட்டிலையா என்ற விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்களே கூட இதை செக் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.